மார்க்கண்டேயன் யமனை வென்ற கதை. இந்தக் கதை பக்தி ஒருவரது விதியை எப்படி மாற்றும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். மிருகண்டு முனிவருக்கும் மருத்மதிக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. அவர்கள் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்தார்கள். சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுத்து, உங்களுக்கு ஒரு மகனைத் தர முடியும், ஆனால் அவன் 16 ஆண்டுகள் மட்டுமே வாழ்வான், அல்லது நீண்ட ஆயுள் கொண்ட ஒரு முட்டாள் மகனைத் தர முடியும் என்றார். மிருகண்டு முனிவர் அறிவாளியான, ஆனால் குறுகிய ஆயுள் கொண்ட மகனையே தேர்ந்தெடுத்தார். அந்த குழந்தை பிறந்தது. அவனுக்கு மார்க்கண்டேயன் என்று பெயரிட்டனர். மார்க்கண்டேயன் அறிவிலும் பக்தியிலும் சிறந்து விளங்கினான். அவனுக்கு 16 வயது நெருங்கும் போது தன் பெற்றோர் சோகமாக இருப்பதைக் கண்டு காரணம் கேட்டான். அவர்கள் அவனது குறுகிய ஆயுளைப் பற்றி கூறினார்கள். மார்க்கண்டேயன் சிறிதும் சோர்வடையாமல் தன் ஆயுள் முடியும் நாள்வரை சிவபெருமானை தீவிரமாக வணங்கினான். அவன் சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்து சிவநாமங்களை உச்சரித்து தியானத்தில் ஆழ்ந்தான். அவன் ஆயுள் முடியும் நாள் வந்தது. யமதர்மராஜன் அவனது உயிரை பறிக்க வந்தான். யமன் தனது பாசக்கயிற்றை மார்க்கண்டேயன் மீது வீசினான். பாசக்கயிறு சிவலிங்கத்தின் மீது பட்டது. உடனே சிவபெருமான் கோபத்துடன் தோன்றி யமனை சம்ஹாரம் செய்தார். மார்க்கண்டேயனின் பக்தியைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு என்றும் 16 வயதுடன் வாழும்படி வரம் அருளினார். இது மார்க்கண்டேயன் பக்தியால் யமனை வென்ற கதையாகும்.